பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளிலே கூடியிருக்கிறோம். உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து பிதாவை நிதானிக்கத்தக்கதாக உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் பிதாவை உங்களுடைய சித்தத்துக்கேற்ற போல வாழ ஜீவிக்க பிதாவை எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பிதாவே, அந்த நாமங்களையும் உங்களுடைய கிரியைகளையும் வேத வாக்கியத்திலிருந்து ஆராய்ந்து அறிந்து நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை நாங்கள் ஆராய்ந்து உணர்ந்திருக்கிறோம். பிதாவே, நீங்கள் சொல்லுகிறீர், அதை செய்து முடிக்கிறீர். பிதாவே, ஒவ்வொரு திட்டமிடுகிறீர். பிதாவே, அதை செய்து முடிக்கிறீர் நேர்த்தியாக. பிதாவே, இதையெல்லாம் உங்களால் கூடும் என்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவே, உங்களுடைய சித்தமானால் என்னை ஆசீர்வதியும். பிதாவே, சகோதரர் சகோதரிகள் பிதாவே கூடியிருக்கிற ஒருவருக்கும் நீங்களாமே சுகபலனை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் சிருஷ்டிகர் என்பதை அங்கள் பார்க்கத்தக்கதாக உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பிதாவே பெரியோர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்களே சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். பிதாவே, அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாகவும் உங்களுடைய சித்தமானால் உங்கள் ஆவிக்குரிய பார்வைகளை அதிகமாக கொடுக்கும்படியாகவும் உங்களை தேடத்தக்கதான இருதயத்தை கொடுக்கும். பிதாவே, ஒன்றுமாக பிதாவே, நாங்கள் கூட திட்டம் செய்த அந்த ஞானஸ்தானத்தை கூட பிதாவே நாளைக்கு பிதாவே தொடுகத்திலிருந்து முடிவரை எங்களை காத்து வழிநடத்தும்படியாகவும் பிதாவே, நீங்கள் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் அப்படிப்பட்ட நீதி உள்ள காரியங்களை செய்வதற்கு நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எனக்கு பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய இரக்கத்தையும் பரிசுத்தத்திலும் வாழ உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு நீங்கள் தாமே அதிகமாக போதிக்க தகுதான நல்ல வாய்ப்புகளையும் இரக்கத்தையும் தயவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தமானால் என்னை பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய தயவு ஒத்தாசை எங்களோடு இருக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. இப்பொழுது நம்ம இரண்டு காரியங்களாக நாம் பிரித்து பார்க்கணும். எப்படி? நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு ரகசியம் கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம், என்னவாயிருக்கிறோம் என்றால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல. அது எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலும் அழியாதது. அது அழிவுள்ள வித்து கிடையாதுன்ற, அது அழியாதது, என்றென்றைக்கும் நிற்கிறதும். யாருடைய சித்தம் நிற்கும் அப்படின்னா அவருடைய சித்தம் நிற்கும். நம் சிருஷ்டிகர் இருக்கார் இல்லையா, தேவன், பரலோகத்தின் தேவன், அவருடைய நோக்கம் நிற்கும். ஏன்னா அவர் சொல்லி அதை செய்ய முடியும். அது சொன்னால் அதை சொல்லி நிறைவேற்றத்தக்கதான வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அப்போ ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. சரி, நாம் ஒரு பரிசுத்தத்திற்கென்று என்ன செய்யப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியும். தேவனுடைய பரிசுத்தத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். சரி, தமது மூலமாயும் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். யாரு? அவருடைய சொந்த குமாரன். தமக்கு முன்பாக நாம் எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பிலே, அன்புனா தெரியும், அவருடைய அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி. பரிசுத்தம்னா எந்த திரைக்கரை இல்லாதபடி, எந்த அழுக்கும் இல்லாதபடி, குற்றம் இல்லாதவர்களாகும் இருப்பதற்கு. குற்றம், நீ இதை செஞ்சிட்ட, நீ இந்த தீமை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லத்தக்கதாக இராதபடிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டபடியே. இது எப்படி தெரிஞ்சு கொண்டிருக்காரு தெரியுமா? உலகம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? உலகம் 6000 வருஷத்துக்கு முன்பாக ஆரம்பிச்சது. அந்த 6000 வருஷத்துக்கு முன்பே என்ன செய்தாரு? நம்ம அன்பில் பரிசுத்தமா, குற்றம் இல்லாதவர்களா, மாசு இல்லாதவர்களா நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பியிருக்கார், தெரிந்து கொண்டார். அப்பயே
சரி, இப்படிப்பட்ட வேலைப்பாடு பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுதான். எப்படின்னா, அவர்களுக்கு தேவ வாக்கியங்களை கொடுக்க, உங்களை பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே, உத்தியோகம் ஒரு வேலை, அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. தேவனுடைய சபை தான் அது, ஏதோ ஒரு தனிப்பட்ட சபை கிடையாது. சரி, எப்படி இருந்தாலும் இயேசுவானவர் அநேகந்தரம் பாடுபடாமல் என்ன பட்டிருக்காரு? ஒரே தரம் அவர் பாடுபட்டு இந்த உலகத்திற்காகவும் உலகத்தில் உள்ளவைகளுக்காகவும் என்ன செய்திருக்காரு? பாடுபட்டு அவர் மரித்திருக்கார். எபிரேயர் 9:26 சொல்றார். இதெல்லாம் நம்மளை ரட்சிக்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்படுங்கிறீங்க அப்படின்னா அந்த ரட்சிப்பு நம்மளால உண்டாகும் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 1:9 சொல்றாரு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கல, ஒன்றிலிருந்து நம்மளை மீட்கல, வெளியிருந்து நம்மளை அழைக்கல. எப்படி? தம்முடைய தீர்மானத்தின்படியும். தீர்மானம் அதுதான் நம்ம பார்க்குறோம். அவருடைய தீர்மானம் இப்போ மட்டும் இல்லை, ஆதி முதற்கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படி இருப்பீங்க இல்லையா? மாரியம்மா, எலிசபெத் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க ஆதியில் இப்படி இருந்தாங்க, இத்தனை கிரியை செய்கிறாங்கன்னு அவர் சொல்லலை. நீங்கள் எங்கே பிறப்பீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட இறுதியுடையவராக இருக்கிறீங்க, உங்களை குறித்து ஒரு ஆற்றல், ஒரு நினைவு அவருக்கு இருந்துச்சு, அவருடைய இருதயத்தில். நீங்கள் இப்போ கிறிஸ்துக்குள்ளாக வருவது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தமாக இருக்கு. இது இயேசுவுக்கு உங்களை காண்பித்தது யாரு? பிதாவா இருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய எல்லாம் யாரு கொடுத்தது? பிதாவா இருக்காரு இல்லையா? அவர் பாடுபட்டதற்கு காரணவாளி யாரு? பிதாவா இருக்கார். சகலத்தையும் வழிநடத்துகிறவர் யாரு? பிதாவா இருக்கார் இல்லையா? நம்ம வேண்டுதல் செய்கிற எல்லா காரியம் யாருக்கிட்ட செய்யும்? பிதா. சரி, அப்போ இயேசுவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசு யாரு? இயேசு நமக்கு என்னவா இருக்காரு? இயேசு நமக்கு இயேசு நமக்கு கர்த்தரா இருக்கார். ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலை அந்த கிருபை இப்பொழுதே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக ஆக்கியிருக்கிறார். சரி, ஒரு விவரமானது என்னன்னா, அந்த நோக்கம் நம்மளுடைய இரட்சகராகிய கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக ஆனார்ல, அவர் வந்தார் இல்லையா? அந்த கிருபை இப்பொழுதே வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்துன்னா என்ன தெரியும்? அதை பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதில் பிரவேசித்து அப்படின்னா ஜீவனையும் அழியாமையும். ஜீவன் அப்படின்னா தேவனோடு நாம் சேர்ந்திருப்பது தான். அவருக்கு ஒரு ஜீவன், அவருக்கு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை சொல்ல ஜீவன், அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது. அழியாமை, ஒருபோதும் இயேசு அழிய போகிறதில்லை எலிமெண்ட். ஏன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார். எப்படி அவருக்கு கிடைச்சது இப்படிப்பட்ட காரியங்கள்? சுவிசேஷத்தினாலே. எப்படி அது எப்படி கிடைச்சது? சுவிசேஷம் எப்படி கிடைச்சது டேசம்மா? ஆமாம், சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அது எப்படி கிடைச்சது அப்படின்னா சுவிசேஷத்தினால. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 13:8. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத
பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். சரி, இங்கே ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகம் அது ஒரு முத்திரை வச்சிருக்கு. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா இப்போ இல்லை, இயேசு வருவதற்கு அப்புறமா தான் நடக்கும், இல்லைன்னா இயேசு வந்த பின்பு நடக்கும், அதுக்கு முன்பே நடக்கும்ன்ற இது நடக்கும் கண்டிப்பாக. இயேசுவானவர் வர்றாரு இல்லையா, அப்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த மிருகம் நிறைய காரியத்தை சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்கும் இல்லையா. நம்ம அந்த தூதன் சொன்னதை கேட்டோம் இல்லையா, இதோ உலக பூமியின் குடிகள் அந்த தானியம் என்ன ஆயிற்று, விளைந்தது, நீங்கள் உங்கள் கருக்குள்ள அருவாளை நீட்டினீங்கன்னா நம்ம மறுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதே போல தான் இதுவும். என்ன சொல்கிறாரு, வாசிங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சரி, 6 பார்த்தீங்கன்னா 6 படிங்க. 8 தான், 8 6லேருந்து 8 6 படிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரரின் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இங்கே அது தேவனை தூஷிக்கும்படி. தேவனை யார் தூஷிப்பா? நான் கிடையாது. நான் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு பயந்து அவருடைய நீதியை செய்யணும், இரக்கத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உண்மையுள்ளவர்கள் எப்படி? ஆபிரகாம் எப்படி? ஈசாக்கு எப்படி? யாக்கோபு எப்படி? அப்படி தான் எல்லாரும் இல்லையா. உண்மை உள்ளவர்கள் தேவனை தூசிப்பாங்கல்ல, அவன் மதியினன் இல்லையா. அவன் மதியினன், மதி இல்லை, அவனுக்கு இறுதியும் கிடையாது. தேவனை தூசிக்கும்படி இங்கே பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும்படிக்கு ஒருத்தருக்கு ஒரு மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. சரி, ஒவ்வொரு கோத்திரம்னா ஒவ்வொரு லேவி ஒரு கோத்திரம், பெஞ்சமின் ஒரு கோத்திரம், ரூபன் ஒரு கோத்திரம், இதெல்லாம் யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர், 12 பிள்ளைகள், 12 கோத்திரம். அப்போ அந்த பாஷை அந்த காரர் அவர்களை துன்பப்படுத்தும்படி இந்த நமஸ்கரிக்கக்கூடிய மக்கள் அதனுடைய அதிகாரத்தை கண்டு என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத, நான் ஏன் சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டு தேவனாலே நம்ம பிறந்திருக்கிறோம். எப்படி? அவருடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்றால் இந்த நாளில், இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? தேவனை புகழுகிறேன், தேவனுடைய கற்பனைகளை நான் காண விரும்புகிறேன். பலவீனம் இருக்கும், மாம்சத்தில் சிறு பலவீனங்கள் இருக்கும். அதை தேவனுடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளும். அனுதினமும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தேவனுடைய வார்த்தையை நான் இருதயத்தில் போட என்ன ஆகும்னா, அந்த களிம்புகள் எல்லாம் அகன்று போகும். 1 பேதுருவில் நம்ம படித்தோம் இல்லையா, அது படிக்கலாம். சரி, அந்த மிருகத்திற்கு என்ன ஆயிற்று அப்படின்னா, அதிகாரம் கொடுத்தது பூமியில் அந்த மனு மக்களை என்ன செய்கிறது? துன்பப்படுது. சரி, அதுக்கு நமஸ்கரிக்கிறான் அதோடைய அதிகாரத்திற்காக. அது எப்படி இருக்கும்? ஒரு விக்கிரகத்தை போல இல்லை, கையும் இல்லை, காலம் கிடையாது. அதுக்கு இப்போ என்ன இருக்குது? ஒரு அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டுச்சு. நீ போ, துன்பப்படுத்து. யார் எதற்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, தேவனை உண்மையாக சேவிக்கிறோமா இல்லையா என்று அவர் பரிசோதித்து பார்க்குறார். அப்போது ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, ஜீவன் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. எப்போ எழுதுறாரு? நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நம் பிறக்கும் பொழுது, நம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது.
பின்பு நாம் சொல்கிறார், இங்கே என்ன சொன்னார், நம்ம பார்த்துமே 1 பேதுரு 23 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்துனாலே தவறாக புரிஞ்சுக்கூடாது. அது ஒரு விதை. நம்மளை எப்படி பிறப்பித்திருக்காரு, தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கிறோம், அழிவுள்ளது கிடையாது, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் இல்லை. அது இல்லை, என்ன அது 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சரி, ஒன்று பிறக்கிறோம். நீங்கள் செய்யப்படுவது அடிப்படை இல்லையா, கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அடிப்படை. அந்த அடிப்படை மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது மட்டும் பத்தாது, அழிவில்லாத வித்தினாலையும் நாம் பிறக்க வேண்டும் இல்லையா. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அனுதினமும் கேட்குறீங்க, அதை கை கொள்றீங்க, இருதயத்தில் வைக்கிறீங்க. அது என்னவா இருக்குது, நீங்கள் கை கொள்றீங்க, அதனால பிறந்திருக்கீங்க. எனக்காக வாழ மாட்டேன்னு சொல்கிறீங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க, சகல பாடுகளையும் உட்படுறீங்க, நீதியை செய்கிறீங்க. அன்புனா என்னன்னு தெரியுது, இரக்கம் எத்தனை இருக்குன்னு தெரியுது, அன்புல எத்தனை வகை இருக்குது, எல்லா அன்பையிலும் கை கொள்றீங்க. நான் எனக்காக ஜீவிக்கவில்லை, என்னுடைய பழைய மனமானது பழைய மனமானது துண்டிக்கப்பட்டது, புதிய மனமானது என்ன சொல்லுது, நான் இயேசுவுக்காக வாழப்போகிறேன், இயேசுவுக்காக நான் ஜீவிக்க போகிறேன்னு சொல்லுது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அந்த பழைய மனுஷன் அழிவுள்ள வித்து, புதிய மனுஷன் என்றென்றைக்கும் அழிய மாட்டான், அவன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போது நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான எது நிற்கும், பொய் நிற்குமா, பொய் நிற்காது, அது அழிந்து போகும். எப்பொழுதுமே ஜீவனுள்ளதும், ஜீவன் அப்படின்னா தேவனுக்கு நெருங்கி அவரோடு சமாதானமாக இருப்பது, அதுதான் ஜீவன். அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள், பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய வார்த்தையினால மீண்டுமாக பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். சரி, மாம்சமும் இந்த மனுஷன் எல்லாம் இருக்கான் இல்லையா, இந்த மாம்சம் தான் சொல்கிறாரு. இதெல்லாம் சதை தோல், இது மாம்சன்ற. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், புல் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதின் பூவும் உதிர்ந்து, மாம்சமானது புல்லா. நமக்கு இது ஆச்சரியமா இருக்குல்ல, மாம்சம் ஒரு புல்லுன்றாரு. மனுஷனுடைய மகிமை எவ்வளவோ மக்கள் உலகத்தாரெலாம் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சிஎம்னு சொல்கிறாங்க, இன்னும் நிறைய ஒவ்வொரு அதிகாரியெல்லாம் பார்த்தோன்னா கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எம்பி அப்படின்னு சொல்கிறாங்க, எம்எல்ஏ, சிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாரு, மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அது எப்படி தான் இருக்கான், புல் இருக்குல்ல, புல் உதிர்ந்து, பூ இருக்குல்ல உலர்ந்ததுலாம் தெரியுங்களா, காஞ்சி போய் அதின் பூவும் உதிர்ந்து, காஞ்சி மட்டும் கிடையாது, அந்த பூவும் கொட்டி போயிட்டான். அப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. நற்செய்தி அப்படின்னா, நான் ரட்சிக்கப்படுறேன், தேவனுடைய வார்த்தை சொல்லுது,
சகலத்திலையும் நடப்பதற்கு எனக்கு ஒரு காரியம் தேவனால் கிடைக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்படுறேன். அதுதான் சொல்கிறாரு, சுவிசேஷம் ரட்சிப்புக்கு எதுவாக இருக்குது. சரி, மத்தேயு 5:18 சொல்கிறாரு, இது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தின் உள்ள இது எல்லாம் நிறைவேறும் அளவும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அதின் ஒரு சிறு எழுத்தாகிலும், அது முடிஞ்சாலும் கம்ப்ளீட் ஆனாலும் அது எழுத்து அழியாது, அது இருக்கு. ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதே தான் சொல்கிறார் லூக்கா 16:17. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவாது பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாக இருக்கும். இது வந்து தேவனுடைய எழுத்து இருக்குல்ல, தேவனுடைய வாக்கியம், அது ஒழிந்து போகாதான், கஷ்டமா. ஆனால் அதை பார்க்கிலும் என்ன ஆகுது, வானம் பூமி இருக்குதுல்ல, அது ஒழிந்து போவோன்ற ஈஸியா அது. சரி, 1 பேதுரு 1:14 சொல்றாரு, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கெட்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. நீங்கள் முன்னே கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னே உங்கள் அறியாமைனா நான் இப்போ இருக்கிறேன், நான் தெரியாமல் இருக்கேன்ல, உன்னை கற்றுக்கொள்ளாமல் இருக்கேன்ல, உணர்ந்து கொள்ளாமல் இருக்கேன் இல்லையா, அதுதான் அறியாமை, அந்தகாரன்ற. கெட்டு இருந்த இச்சையின்படி, சரி கொண்டு இருந்த இச்சையின்படி, நான் என்கிட்ட என்ன இருக்கு, தேவனுடைய அவங்ககிட்ட அது இருக்கா, சரி நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து எனக்கும் தேவை, நான் செய்கிறேன், நான் இச்சிக்கிறேன், என் சகோதரங்கிட்டேயோ சகோதரிகிட்டேயோ இருக்கிற காரியத்தை நான் இச்சிக்கிறேன். அது என்னவா இருக்குது, கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல், அது வேணான்ற. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து என்ன செய்யணுன்றார், உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல. நான் என்ன செய்யணும், அந்த பரிசுத்தத்தை காண்றேன், நான் எடுத்து என் இருதயத்தில் வைக்கணும். நான் வைக்கிறது அப்படின்னா நான் கை கொள்வது, எனக்கு அந்த சூழ்நிலை வருது இல்லையா, அந்த சூழ்நிலை நான் இச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இல்லையா, அப்போது என்ன செய்யணும், அந்த பரிசுத்தத்தை காணணும். இங்கே அப்படி தான் சொல்கிறார், உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாம் பரிசுத்தமாக இருங்கள். ஏன் அப்படி இருக்கணும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, புறஜாதிக்கு என்ன தீர்ப்போ அதே தான் எனக்கும், நான் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட இருக்கிறது. அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் சொல்ற பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் நீதியா. இங்கே பரதேசிகளாய் சஞ்சரித்தும் அளவும் பயத்தோடனே நடந்து கொள்ளுங்கள். ஏன் பயம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது? சரி, பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயப்படும் பொழுது நம்ம ஆரம்பிக்கிறோம் தேவனுடைய ஓட்டத்தை. அப்பொழுது தொடர்ந்து நாம் நீதியை செய்து பரிசுத்தத்தை செய்யும் பொழுது நாம் ஜெயம் கொள்வோம் ஒரு நாள். சரி, எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாமும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்ட கடவோம். பக்தி தேவை, பயத்தோட என்ன தேவை, பக்தி தேவை. எது மேலே நம்ம என்ன நம்பிக்கையாக இருக்கோம், ராஜ்யம் இருக்குது அது நம்ம பெறுவோம்னு சொல்லி, அப்புறம் நம்ம இவ்வளோ நம்பிக்கையாக விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம் ராஜ்யத்தின் மேலே, பக்தியாக இருக்கும்.
தேவனுக்கு பிரியமாக இருக்கும். எதுக்கு தேவனுக்கு பிரியம்? நான் கீழ்ப்படுகிறது தான். கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறது கிடையாது, நான் கீழ்ப்படுகிறது, எல்லா நற்கிரிகளிலும் அந்த கனிகளிலும் வளருவது. ஆராதனை செய்யும்படி எப்படி தொழுது கொள்கிறோம்? எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் யார் ஒருவரும் கனமான ஊழியத்திற்கு வர முடியாது. தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. அங்கே என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? தேவன் சிருஷ்டிபர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் கனம் செய்ய வேண்டும். சரி, இங்கே சொல்கிறாரு ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சரி, நீதிமொழிகள் 14:16 சொல்கிறாரு, ஞானம் உள்ளவன், ஞானம் பயந்து தீமைக்கு விலகுகிறான். தீமை நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு காரியம், சரி நான் ஞானமாக இருக்கேன், நான் என்ன செய்யணும் தெரியுமா? அதை விட்டு விலகிடணும். மதியனே முற்கோபம் கொண்டு துணிகரமாக இருக்கிறான். முற்கோபம் கொண்டு துணிகரமாக எல்லாத்தையும் துணிகரமாக செய்கிறாங்களே அவங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்படி பயந்துருக்கணும்? ஏதோ ஒன்றுத்துக்கும் நம்மளை பயமுறுத்துறாங்க, அதுக்கு பயப்படக்கூடாது. சரி, பூர்ண அன்பு இருந்தால் பய புறம்பை தள்ளுன்றார். இந்த பயம் தேவன் மேல் இருக்கு. ஆமாம், தேவன் என்னை உண்டாக்கினார், நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னு கேட்டவங்களுடைய நிலைமைலாம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் போனதே மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியமாகி போச்சு அவங்களுக்கு. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன், நீதிமொழிகள் 28:14, பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இருதயம் இருக்கு இல்லையா, அந்த இருதயத்தை என்ன செய்யணும்? கடினமாக்கக்கூடும். இருதயமானது சதையை போல் இருக்கும். அப்போ தான் தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து இருதயத்தில் வைக்க முடியும். இப்போ நான் எதுலேயோ ஒன்று ஆசைப்படுறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதை நான் எடுத்துக்கொண்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் டெம்பரவரியாக. ஆனால் தேவன் சொல்கிறாரு அது எடுக்கக்கூடாது, பாவம்ன்றது. அப்பொழுதே நான் விடும் பொழுது எனக்கு என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஐயோ விட்டுருமே, ஐயோ இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியமே, சரி விட்டேன். அப்படிப்பட்டவன் தான் என்ன சொல்கிறாரு? அவன் சொல்கிறாரு, அனுதினமும் இல்லையா, என் நிமித்தமாக சகோதரனையாவது சகோதரியாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது வீட்டையாவது விட்டவனவனோ அங்கே என்ன செய்வான்? 100 தனியாக அடைந்து தீருவான். இங்கே யாருமே கிடையாது, சகோதரர் கிடையாது, சகோதரி கிடையாது. எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுனால எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க என்ன ஆயிடுச்சு? வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அங்கே 100 தனியாக இருப்பாங்க. அதிகமான சகோதரி உங்களுக்கு இருப்பாங்க. அது ஒரு நித்தியமான உலகம். அது மேலே தான் நம்ம பிரியப்படுறோம். 1 சாமுவேல் 5:1-3 வரையும், அப்புறம் ஒன்று படிக்கலாம். சத்தமாக படிங்க. பெலிஸ்திய தேவனுடைய எபனேசரிலிருந்து கொண்டு போனார்கள். கோயிலை கொண்டு வந்து அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் மறுநாள் காலனே எழுந்திருந்து வந்தபோது இதோ நாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகப்புறவு நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் தரகோலை எடுத்து தராசம் கொடுத்த தரகோல் எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். சரி, இங்கே 3லேயே பெரிய காரியம் செஞ்சுருக்காரு. இங்கே யார் இருக்காரு அப்படின்னா, இங்கே சொல்கிறாரு பெலிஸ்தியர்கள் இருக்காங்க. தேவனுடைய பெட்டியை பிடிக்கப்பட்டுடுச்சு. இங்கே தேவனுடைய பெட்டியை பிடித்து அது எங்கே வைக்கிறாங்கன்னா எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு கொண்டு வராங்க தேவனுடைய பெட்டியை. அது எப்படின்னா மிகப்பெரிய ஒரு
கூடாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் ஒரு ஸ்தலம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், இல்லையா, நெருப்பு இருக்கும். அங்கே பலி அந்த மிருகத்தை வெட்டி ரத்தத்தை சிந்தனைன்னு அதை எடுத்துகிட்டு வந்து நெருப்பு இருக்கு இல்லையா, அதில் என்ன செய்வாங்க, அதில் இருக்கிற அந்த அசுத்தெல்லாம் சுட்டு எரிச்சிருவாங்க. அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா தெளிப்பாங்க அந்த ஆலயத்தில். ஃபஸ்ட் பழைய ஏற்பாட்டில் தெளிப்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது பலி அப்படின்றது வந்து தேவன் வந்து வச்சுருந்தார், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இப்பொழுது வந்து அந்த மாதிரி பலி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி மிருக ஜீவன் பலி கிடையாது. அது பிரியம் இல்லைன்றாரு இயேசுவே, பிரியம் இல்லை அப்படின்னு நம்ம வாசித்தோம். சரி, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஜனங்கள் வந்து பாவம் பண்ணுவாங்க, ரொம்ப பாவம் பண்ணுவாங்க, தேவனுக்கு விரோதமாக செய்வாங்க. அப்போ தேவன் அவங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, ஏலியும் அவங்களுடைய 2 பிள்ளையும் என்ன பண்ணுவார், கொல்லதற்கு ஆயத்தமாயிடுவார். ஏன் ஏலி மேலே கோபமாகிறாருன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை ஏலி அவங்க பிள்ளைகள் செய்யும் பொழுது எதையும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்லலை? தேவன் மேலே பயம் இல்லை சார். அதனால் ஒரு யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுறாரு. அதில் பெலிஸ்தியர்கள் இருக்காங்க. அங்கே பெலிஸ்தியர்கள், இது 5ஆம் அதிகாரம் 4:3-2 பார்த்தீங்கன்னா சொல்கிறார். இங்கே வந்து பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டாங்க. அது ஏன் அவங்களுக்கு மட்டும் அதை தொட்டால் மற்றவங்க செத்துருவாங்க, இவங்க மட்டும் ஏன் சாவலை அப்படின்னா, அவங்களுக்கு பிரமாணம் கிடையாது. யாருக்கு பிரமாணமோ அவங்களுக்கு தான் அந்த தீர்ப்பு. எனக்கு என்ன பிரமாணம் இருக்குது, அதை தான் நான் கேட்பேன். வேறு எதாவது கேட்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன பிரமாணம், நான் வந்து என்ன உடன்படிக்கை பண்ணேன் இல்லையா? உடன்படிக்கையே இல்லாத போது நான் அதில் கமிட் ஆகலை. நான் அப்புறம் என்னவா இருக்கேன்னு அது மீறலை, நான் பாவம் செய்யலை. இவங்களுக்கு வந்து பெலிஸ்தர்களுக்கு தேவனுடைய என்ன இல்லை, பிரமாணம் இல்லை. எனக்கு என்ன இருக்குது, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரமாணம் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? பிரமாணம் இருக்குது. அப்படி இயேசுவினுடைய பிரமாணம் எனக்கு இருக்குது, அவங்களுக்கு தேவனுடைய பிரமாணம் இல்லை. சரி, அப்போ இஸ்ரவேலர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 613 கட்டளையே பெற்றிருக்காங்க. இவங்க தொட போகிறாங்க, தொட்டாலும் சாக மாட்டாங்க. பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து, 2வது சொல்கிறாரு, தாகோனின் கோவிலே கொண்டு வந்து தாகோனிலே வைத்தார்கள். தாகோன்ன்றது வந்து ஒரு தேவன். விக்கிரக தேவன்னா தெரியல, கையில் செஞ்ச ஒரு கடவுள் அவங்களுக்கு, சிலை. ஆமாம், அந்த சிலை என்ன ஆகுதுன்னா, அஸ்தோஸ்து ஊர் மறுநாளிலே காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. தரையில் தேவனுடைய பெட்டி இப்படி இருக்குன்னா, தாகோன் சிலையை நிற்கிறான். அந்த சிலை என்ன ஆயிற்று அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டிக்கு விழுந்துடுச்சு. அப்பொழுது அவர்கள் தாகோன் எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அது நின்றுதான் இருக்கு. பெட்டி புதுசாக வந்தோடனே அந்த பெட்டியில் முகப்புற அதுக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கீழே விழுந்துருக்கு. சரி, 4-6 வரையும் வாசிங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாச்சாரிகளும் நாகோனின் கோயிலுக்குள் பிரவேசிக்க யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. சரி, இங்கே அஸ்தோத்தில் வந்து தாகோன் இருக்கான், அந்த பெட்டி இருக்குது. அங்கே சொல்கிறாரு, மறுநாள் காலம் அவங்க வச்சிட்டாங்க. அந்த தாகோனை வந்து கையையும் இடுப்பையும் எடுத்து நிறுத்திட்டாங்க, திருப்பியும் பூசி. சரி, திருப்பியும் என்ன ஆயிட்டுன்னா, அவர்கள் மறுநாள் காலம் வந்தாங்க. திருப்பியும் அந்த பூசாசாரின்னு சொல்கிறோம், எழுந்திருந்து வந்தபோது இதை தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து, திருப்பியும் விழுந்துடுச்சு. கிடந்த அல்லாமல் தாகோனின் தலையையும் அதன் 2 கையையும் வாசற்படியின் மேல்
உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. உடல் மட்டும்தான் இருக்குது, மற்ற இதெல்லாம் உடஞ்சிடுச்சு. திருப்பியும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி விழுந்துட்டான். ஆதலால் இந்நாள் வரைக்கும் என்ன ஆயிற்று, இது நாள் வரைக்கும் அந்த பூசாசாரிங்க இருக்காங்கல்ல, தாகோனின் பூசாசாரிகளையும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்துக்குள் தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. யாருமே போல. அஸ்தோத்துக்குள்ளே தான் தாகோன் கோயில் இருக்குது. தாகோன் கோயிலில் வாசப்படி இருக்குது. அந்த வாசப்படியை யாரும் மிதிக்கலையா, இப்படி உளுந்து கடந்துச்சுல்ல, அசிங்கமாயிடுச்சு அவங்களுக்கு. நம்மளுடைய தேவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி விழுந்ததுனால அசிங்கமாயிடுச்சு. அவங்க போல இப்படி ஏதாவது விழுமா, ஏதாவது ஒரு தேவனுடைய சிலை கீழே கிடக்குமா, கீழே விழுந்துருக்கு பாரு. 7-9 வசனம். இப்படி 7 இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய கை தமது மேலும் தம்முடைய தேவனாகிய நாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி எலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணத்தோடும் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, காத் பட்டணத்தில் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் இருப்பாங்களே, ராஜாவுக்கு பிள்ளை பிறந்திருக்குல்ல, அவங்கெல்லாம் அதிபதி. அது இல்லாமல் கவர்னர் கூட அதிபதி தான். இவங்க இருக்கிறவங்களாம் என்ன அப்படின்னா, அஸ்தோத்தில் ஜனங்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க, கூடிடுறாங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடியும் கூடிட்டாங்க. அஸ்தோத்தில் தேவனுடைய பெட்டி இருக்காங்க. தேவனுடைய பெட்டி வந்து அவங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியது. அந்த சங்கதி பார்க்குறாங்க. தாகோன் வந்து கீழே விழுந்து கிடந்ததை ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எல்லோருமே இவ்வளோ ஒரு நேசித்த ஒரு தேவன் இல்லையா தாகோன், எல்லா மக்களையும் நேசித்த ஒரு தேவன், விக்கிரக தேவன், தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவன் சொல்கிறார். இஸ்ரவேலருடைய தேவன் முன்பாக கீழே விழுந்து கடந்ததை அவங்களால தாங்கலை. என்ன செஞ்சிடறாங்க, அங்கே இருக்கிற அதிபதிகளெல்லாம் அழைத்து இஸ்ரவேலுடைய தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்வோம் என்று ஆலோசனை பண்ணுறாங்க என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணத்து மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க தாகோன்கிட்டேருந்து. இங்கே எங்கே போகிறாங்கன்னா காத் பட்டணத்துக்கு, வேறு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அதோ எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்கு 20 துவங்கி பெரியவர் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். யாரு? கர்த்தர் கை வந்து அந்த என்ன கதை, காத் பட்டணத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையிலேருந்து பெரிய மனுஷால் வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்படி மூலவியாதி தெரியுமில்ல, மூலவியாதி சுண்டலி மாதிரி இருக்கும் பின்னாடி. மூலவியாதின்னா பாத்ரூமே வராது, ரத்தம் தான் வரும். அது வந்து சுண்டலி மாதிரி இருக்குமா. நான் என்ன தெரியல, இங்கே தான் படிக்கிறேன் நான். அதை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, இதில் தான் இருக்குமா. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி, இங்கே எது படித்தோம்? 10லேருந்து 12 வரை வாசிங்க. 14 எடுத்துக்கொண்டு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போக இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை
எடுத்து எங்களிடத்துக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்கலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதியெல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொண்டு போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்தில் இருந்து திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவும் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா வாரமாயிருந்தது. படிக்கலாம். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக, அவருடைய கையே இருக்கும், அவருடைய செயல் இருக்கும் அப்படின்னா அந்த பெட்டி என்ன செய்வாங்க? பரிசுத்த பெட்டி இல்லையா, அதை எடையாவது எடுத்துகிட்டு போனாங்க. அடிக்கல பாருங்க, அவங்கள அவங்களுக்கு தொட்ட உடனே செத்துருவாங்க. சில பேர்லாம் இஸ்ரவேலர்கள் தெரியாமல் இந்த கோத்திரத்தார் மட்டும்தான் தொடணும், ஏன்னா மற்றவங்க தொட்டாங்கன்னா செத்துருவாங்க. அதற்கு நியமிக்கப்பட்டது தான் லேவி. இந்த லேவிக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, லேவிக்கு பிறந்தது பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு காத், மிராரி இல்லையா, எப்சோன் இல்லையா, இவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தூபம் காட்டுறதுக்கு ஒருத்தவங்க, பலியை செலுத்துறதுக்கு ஒருத்தவங்க, பலிப்பீடத்தில் கட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, மகா பிரதான ஆசாரியர் இருக்கார். ஆசாரியர் ஆலயத்துக்குள் போவார், ஆலயத்துக்குள்ளே போவார், உள்ளுக்குள்ளே பிரதான இது ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்தில் முதல் சலம், ரெண்டாம் சலம் இருக்கும் இல்லையா, அதில் போகக்கூடாது. அவங்க பாவம் செஞ்சிட்டாருன்னு வச்சிங்களேன், உள்ளே போகும்போது செத்துருவார். போகும்போது அது என்ன செய்வாங்கன்னா இடுப்பில் கயிறு கட்டிடுவாங்க. செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா இழுத்துருவாங்க, அப்படியே கயிறு வச்சு இழுத்துருவாங்க. உள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது, எப்போவுமே திரை மூடியே தான் இருக்கும் இல்லையா. இதை போடுறது, இந்த பலியை செலுத்துறது, இந்த கூடாரத்தை போடுறது தேவாலயம் மாதிரியே இருக்கும் அசல். அதெல்லாம் போடுறது இத்தனை சதுரடிக்கில் இருக்கணும், இத்தனை மீட்டரில் இருக்கணும். முதல் ஸ்தலம், இரண்டாம் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் இந்த ரெண்டாம் ஸ்தலம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம். அதில் தான் இந்த பெட்டி இருக்கும். அப்படி இருக்கிற பெட்டியை இவங்க தூக்கின்னு வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு பாருங்க, இங்கே அவருடைய பலத்த கை அந்த பட்டணத்து மேலே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்குமே என்ன கேட்குதான், கூக்குரல். இறந்துட்டாங்க நிறைய பேர், இறந்துடுறாங்க நிறைய பேர். தேவனுடைய கரம் அங்கே இருக்குது, அது துரத்தணும். அந்த பெட்டியை என்ன செய்யணும், அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கணும், அனுப்பிச்சு விட்டுறணும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அவர். 12 வாசிங்க. செத்து போய் இருந்தார்கள். செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தில் கூக்குரல் வானபரியந்தம். சரி, செத்து போகாதவங்க, அந்த பெட்டி அங்கே இருக்குது, உங்களுக்கு சொந்தமானது. அது இல்லை, தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலர்களுக்கு சொந்தம். அவங்களுக்கு தேவனுடைய கரமானது அது இல்லை. ஏன் அப்படி போயிடுச்சுன்னு கேட்கலாம். தேவன் தான் அனுப்பிச்சிட்டார். ஏன்னா இவங்க 2 பேரும் அங்கே மறிக்கணும். அதுக்காக தான் தேவன் வாக்கு கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் யுத்தத்தில் மறிச்சிருவாங்க. இந்த செய்தியை கேட்டு ஏலியா என்ன செய்கிறாரு, பிடரி உடைஞ்சு செத்துடுறாரு. அவரும் ஸ்தோரிச மனுஷன், பிடரி விழுந்து மறிச்சிடுறாரு. இங்கே இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க செத்து போகாத அந்த ஜனங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மூலவியாதியினால் பாதிக்கப்பட்டு வானம் பரியந்தம் அவ்வளோ கூக்குரல் இட்டுச்சான் அந்த பட்டணத்தில். இவ்வளோ பாடுபட்டு. 6ஆம் அதிகாரம் 1-3. பின்பு பெலிஸ்தர் பூஜாச்சாரிகளையும் குறிப்பிடுவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை உரிமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொப்பமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருக்கிற முகாந்திரம் இன்னும்
இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லோருக்குள்ளும் உங்கள் அதிபதிக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களையும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலாக சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலாக சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை செலுத்துவீங்கள். அப்பொழுது ஒருவன் உங்கள் மேலும் உங்கள் தேவர்களின் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். அவங்களுடைய தேவன் இங்கே பார்த்தோம், அந்த தேவன் என்ன ஆயிற்று, கீழே விழுந்திருக்கான். அந்த தேவனுக்கு போல சொல்கிறாரு, உங்களுக்கு தேவனுடைய கை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பெட்டியை குற்ற நிவாரண பலியாக நீங்கள் என்ன பண்ணணும். அவங்களே தான் பேசிக்கிறாங்க. குற்ற நிவாரண பலியாக அந்த மூலவியாதி இருக்குல்ல, அதனுடைய சாயலாக சுண்டலியும் இல்லையா, 5 சுண்டலிகள் செய்து பொன் சுரூபங்களையும் செய்து வச்சுட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்றார். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள்னு சொல்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும், அந்த அஸ்தோக்கு இருக்கா இல்லையா, அவங்களுடைய மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். சரி, என்னாச்சு, எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது. அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையே. இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டியை செய்து நுகம் பூட்டியிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளை கற்றுக்கொண்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு, பின்பும் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தவும் பொன்னுறுப்பும்படியாக அதன் பக்தியில் ஒரு சிறிய பெட்டியை வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லோருக்கும் போகிற வழியை பெக்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கு நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியோம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடரும். அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளுவோம் என்றார்கள். இப்போ அந்த மனுஷங்க எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஏர் மாடு மாதிரி பசு பிடிச்சி அந்த புது மாட்டு வண்டி செய்து அந்த இதில் கட்டிட்டாங்க. அப்புறம் அந்த பெட்டியை ஏற்றிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி, புது பெட்டி செஞ்சு சின்ன பெட்டியாக இதை அந்த 5 சுண்டலி மாதிரி செஞ்சு வச்சிட்டாங்க. அவங்களுடைய முறைமையில். ஆனால் தேவன் இவங்களை உலகத்தார வீணாக வாதிக்கிறது இல்லை. அந்த பெட்டி அவங்களோடது கிடையாது, இஸ்ரவேலோடது. தேவன் அங்கிருந்து இந்த இருதயம் வரணும்னு தான் அவங்களை இப்படி வாதிச்ச பின்பு என்ன ஆச்சு சொல்கிறாரு. நம்ம இந்த சங்கதி யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா? அந்த எகிப்தியர் இருக்காங்க இல்லையா, எகிப்தியர் அந்த பார்வோன் ராஜா செத்தார் பாருங்க, அந்த சங்கதியை சொல்கிறாரு. எகிப்திற்கு பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல போட்டோம் வேணாம், போகட்டும், அனுப்புவோம் வேணான்னு சொல்லணும்னு என்ன ஆயிடுச்சு, கடினமாயிடுச்சு.
சரி, இங்கே கடினமானவர்னு என்ன ஆயிற்று? நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையே. அவங்க செத்துட்டாங்க இல்லையா? தொடர்ந்து 2 அடையாளம், 12 அற்புதம். என்ன செஞ்சார்? இவங்கள வாதிச்சார். எகிப்தியர் மக்கள் நாம் பார்த்தோம். தவளை, வெட்டிக்கிளி, ரத்தம் தண்ணியை மாறுறது, அங்கே எங்கேயுமே நாறிடுச்சுன்னு சொல்கிறது நம்ம பார்த்தோம். அந்த நதி எல்லாமே ரத்தமாக மாறிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடு மீனெல்லாம் இல்லை, மீனெல்லாம் செத்து போச்சு தண்ணி இல்லாமல் இல்லையா? தலைப்பிள்ளை சங்காரம் வந்துடுச்சு. இவ்வளவும் வாதித்து அவங்க என்ன ஆச்சு? எகிப்தியருக்கு இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. யார் சொல்கிறா? புறஜாதி சொல்கிறான். இது புறஜாதி பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? தேவனுடைய மிகப்பெரிய கரத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது அவங்களுடைய தேவன் மிகப்பெரிய வல்லமை உள்ள தேவன் இல்லையா? புறஜாதியான ஆள் தேவனை ஏற்றுக்கொள்ளலை. அவர் செயல் பெரிய செங்கடலே, சிவந்த சமுத்திரமே நிற்குது 2 சைடு இல்லையா? கல்மழை பெய்யுது, எரிகோப்பில் வந்துடுச்சு அவங்களுக்கு. தவளை குதிக்குது, அங்கங்கே தவளை ஃபுல்லாமே செத்து நாறுது, தண்ணி ஃபுல்லாக ரத்தமாக மாறிடுச்சு. அனுப்பி விட்றன்றார், இல்லைன்றார். என்னன்றார் பாருங்க. அங்கே எகிப்தியருக்கு பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டான். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை போவிட்டது. இங்கே என்னாச்சு? தேவனுடைய கரம் அவங்க மேலே வந்துடுச்சு. சரி, 20 வாசிங்க பார்ப்போம். அதிலே அந்த இதிலே 20, 21 இந்த பரிசுத்தமான கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யார் எடுத்துக்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி யாரின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். சரி, இந்த பரிசுத்தமான பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? பெத்சிமேசின் மனுஷர்கள் சொல்கிறாங்க. அவங்களுடைய கிரியையை பார்த்துட்டாங்க. இப்போ எல்லோருமே அங்கே எல்லாமே இறந்துட்டாங்க, மூல வியாதியில் இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட நம்ம செஞ்சோன்னா கர்த்தருக்கு முன்பாக தாகவன் கூட நிற்க முடியல. என்ன ஆயிடுச்சான்? கீழே விட்டான் தாகவன். தேவன் எவ்வளோ பெரியவர் என்று சின்னதாக நம்ம பார்த்தோம். இதில் தேவன் மாத்திரம்தான் சிருஷ்டிகர் என்பதை எப்பொழுதுமே ஒரு நிரூபிக்கிறார். எந்த ஒரு மனுஷனுக்கும் ஈடான சமமானவர் கிடையாது. எந்த ஒரு விக்கிரக கையினால் செய்யப்பட்ட தேவனுக்கு சமமானவர் கிடையாது. அவர் உக்கிரம் மிக பெருசுன்றார். இஸ்ரவேலர்கள் ஏன் இப்படியாக சிறைப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, ஓசியா 4:6 சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீர் அறிவை வெறுத்தாய், அவைகளில் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன். சரி, இங்கே என் ஜனம் அறிவில்லைன்ற தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விளைகிறாங்கன்ற. அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னா சங்காரம், கொல்லப்பட போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவனை குறித்து அறியப்படுவதை வெறுத்துட்டாங்க. சொல்கிறா, அதனால் நீ சிறைப்பட்டு போகிறா. என் ஆகையால் நீ என் ஆசாரியராக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விட்டேன். ஆசாரியன்னா நாம் பார்த்தோம், லேவி இதெல்லாம் தேவனுக்கு கனம் செய்வதற்காக லேவியை ஏற்படுத்தியிருக்காங்க. தேவன் தான் அவருக்கு சுதந்திரம். மற்றவங்களுக்கெல்லாம் நிலம் சகலமும் இருக்கலாம். ஆனால் இவருக்கு தேவன் தான். ஆலயத்துக்கு என்ன வருதோ எல்லாமே இவருக்கு தான், லேவிக்கு.
லேவிக்கு எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அது இருக்கும். ஆசாரியர்கள் யாரோ அவங்களுக்கு தான் தேவனே சுதந்திரம். தேவனை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அவரே மகிமைப்படுத்த போகிறாங்க. அதை பார்க்கலாம். அவங்க லேண்டு எவ்வளவோ அவங்க வச்சுருந்தாங்களோ தேவனே அவங்களோடு இருக்கார். இப்போ இவங்க தான் கணத்திற்கு அதிகமான பாத்திரவனார். சரி, ஏன் அப்படி மறக்கிறாங்கன்றா அறிவில்லைன்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு விவரம் சொல்கிறது ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலே அறிவில்லாமையும் என் ஜனம் உணர்வில்லாமையும் இருந்து என்றார். அறிவில்லை, உணர்வில்லை, சரி இருதயத்தில் வைக்க முடியல. இதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மறக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு விடுறாங்க. எரேமியா 8:7 சொல்கிறாரு, ஒரு காட்டு மிருகம் இல்லை, காட்டு மிருகம் பறந்து போகும், பறந்து வரும், அது கூட தேவன் அறியுமா? எப்படி பாருங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் பறக்குதில்ல, நாரை முதலாய் தன் தேவனை அறியும். அவர் தான் உணவு கொடுக்குறாரு, அவர் தான் ஜீவனை கொடுக்குறாருன்னு. காட்டு புறாவும் கொக்கும் தகவில்லைன் குருவியும் தங்கள் வார்த்தைகளை கலைத்த அறிவியும் என் ஜனங்களே கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் சொல். இங்கே என்ன, நம்ம தேவன் சிருஷ்டிகர் என்பது உணர்ந்து கொண்டிருக்கு. நாரை, கொக்கு, காட்டுப்புறா, தாகலான் குருவி, அது என்ன குருவின்னு எனக்கு தெரியல, ஆனால் தாகலான் குருவி, சரி தங்கள் வரத்தின் காலத்தை அறியும். தேவன் அதுக்கு ஒரு அறிவு கொடுத்துருக்கார், ஸ்கில் கொடுத்துருக்காரு, அது ஒரு தாளந்து. அந்த ஸ்கில் என்ன செய்யுது, அதை மதிக்கலை, அது மதித்து ஒரு தேசத்துலேருந்து ஒரு தேசத்துக்கு வரும் இல்லையா? அது அந்த காலத்தை அறியுன்றார். ஆனால் தேவனை எந்த காலத்தில் எப்படி நாம் சேவிக்கணும், நாம் எப்படியெல்லாம் அவரை புகழணும்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்களுக்கு தெரியல. சரி, ஏன் இப்படி மனுஷங்க பொல்லாததாக யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் யோவான் 3:19 மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பகைக்க இருக்கிறதும் இருளை விரும்பாத அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஒளியை நேசிக்கல, இதுதான் காரணம். ஏன் அப்படின்னா தேவன் சொல்கிறாரு, ஒளியானது உலகத்தில் இருக்கு, இயேசு கொடுத்துருக்காரு, வந்திருக்குன்றார். மனுஷனுடைய கிரியைகள், என் கிரியைகள் பொல்லாததாக இருக்குது, தேவனுக்கு பிரியம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மனம் வேணும். ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனம், அது இருக்கும் பொழுது தான் நம் தேவனை என்ன செய்வோம் அப்படின்னா நாம் மகிமைப்படுத்தும். ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நேரத்திலும் பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, உங்களுடைய சத்தியம் எவ்வளோ விலையேறப்பட்டதாக இருக்குது, உங்களுக்கு சமமானவர்கள் ஒருவரும் இல்லை என்றும், பிதாவே நீங்கள் ஒருவரே தேவனாக இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். பிதாவே, இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாமே எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். பிதாவே, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிதாவே, உண்டாக்கப்பட்டவர்கள் உண்டாக்கினவருக்கு பிதாவே சேவிக்க வேண்டும்.
கனம் செய்ய வேண்டும். அறியப்பட்ட அந்த காரியத்திற்கு அந்த நோக்கத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். பிதாவே, நாங்கள் பரிசுத்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதிக ஞானத்தை உடையவர்களாக, அதிக பலனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடும். எனக்கு பூமிக்குரிய தேவையை தரும்படியாக வேண்டிய செய்கின்றோம். பிதாவே, இன்னும் அதிகமாக உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க ஒரு வாய்ப்பு கொடும். உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக ஞானத்தை கொடும். பிதாவே, கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தயவு இரக்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர். பரிசுத்த தேவனே, நீங்கள் பரலோகத்தின் பிதாவாக இருக்கின்றீர். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். இரக்கமுள்ள எங்கள் பிதாவாக இருக்கின்றீர். இந்த நாளிலே கூட பிதாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவையான நன்மையை கொடும். பிதாவே, நீங்கள் தாமே உங்கள் வேத வாக்கியத்திலே எங்களுக்கு ஜீவனை வைத்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் அதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் அக்கிரமும் பிதாவே, நாங்கள் அதிலே நிலைத்திராதபடிக்கு பிதாவே, நாங்கள் அன்பிலே வேரூன்றி வளர உதவி செய்யும். பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீங்கள் தாமே எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் சகோதரர்களையும் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, எங்களுடைய தாத்தாவுக்காக வேண்டி செய்கின்றோம். அவருக்கும் பிதாவே பலனையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதான இருதயத்தை கொடும். பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கின்றேன். இன்னுமாக பிதாவே, அவர்களை பாதுகாத்து ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே அவங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். இன்னுமாக பிதாவே, நீங்கள் தாம் சகோதரனுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளையின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜீவனையும் சுவாசத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய சித்தத்தையும் இன்னும் செய்வதற்கு நீங்கள் பலனை கொடும். உங்களுடைய தயவு, உங்களுடைய ஒத்தாசை இருந்தால் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் இந்த நாளே நீங்கள் கொடுத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். என்றென்றும் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.